ஓகே, பாருங்க, நான் போன கிளாஸ்ல ஈர்ப்பு மையம் சம்பந்தமா படிச்சிருந்தோம். ஈர்ப்பு மையம் தான் என்ன, அதே போல ஈர்ப்பு மையத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்ங்கிற விடயத்தை பார்த்தோம் இல்லையா? அந்த வகையில நான் கடைசியா போன கிளாஸ்ல M1 M2ங்கிற இரண்டு புள்ளி திணிவுகள் எடுத்தீங்கன்னா இந்த இரண்டு திணிவுகளினது ஈர்ப்பு மையம், இந்த இரண்டு திணிவுக்குமான விளையும் ஈர்ப்பு மையம் இருக்கக்கூடிய தானத்தை கண்டுபிடிப்பதற்கான தொடர்பு எடுத்தோம். அதாவது திணிவுகளினது விகிதத்துக்கு இந்த ஈர்ப்பு மையத்துக்கான தானத்தை நம்ம கண்டுபிடிச்சோம். அதுல திணிவுகளோட விகிதத்துக்கு இந்த ஈர்ப்பு மையத்துக்கான தூரங்களோட விகிதம் நேர்மாறாக வரும் அப்படிங்கிற ஒரு விடயம் நிறுவப்பட்டிருக்கு இல்லையா? திணிவுகளோட விகிதம் ஈர்ப்பு மையத்துக்கான தூரத்துல விகிதத்துக்கு நேர்மாறாக அமைகிற விடயத்தை பத்தி பார்த்திருக்கோம். சோ அந்த வகையில இந்த ஈர்ப்பு மையத்தோட தொடர்புடைய கேள்விகளை நாம இன்றைக்கு செய்ய ஆரம்பிக்க போறோம். ரைட்? சோ முதலாவது கேள்வி எழுதி கொள்ளுங்க. ஈர்ப்பு மையம் சம்பந்தமா முதலாவது கேள்வி எழுதி கொள்ளுங்க. சோ டியூட்டே நான் ரெடியா வைக்க சொல்லியிருந்தேன் போன கிளாஸ்ல. ரைட்? முதலாவது கேள்வி எழுதி கொள்ளுங்க. உருவில் காட்டப்பட்டவாறு இரு திணிவுகள் இருபது சென்டிமீட்டர் வேராக்கத்தில் வைக்கப்பட்டுள்ளது. உருவில் காட்டப்பட்டவாறு இரு திணிவுகள் 20 சென்டிமீட்டர் வேராக்கத்தில் வைக்கப்பட்டுள்ளது. சென்டிமீட்டர் வேராக்கத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இத்தொகுதியின் ஈர்ப்பு மையத்திற்கான தானத்தை ஈர்ப்பு மையத்திற்கான தூரத்தை போடல, தானம் போடாம இத்தொகுதியின் ஈர்ப்பு மையத்திற்கான தூரத்தை 4 கிலோகிராமில் இருந்து காண்க. 4 கிலோகிராமில் இருந்து காண்க. இத்தொகுதியின் ஈர்ப்பு மையத்திற்கான தூரத்தை 4 கிலோகிராமில் இருந்து காண்க. சின்னொரு கேள்வி. 4 கிலோகிராம், இது 6 கிலோகிராம், 20 சென்டிமீட்டர். சோ நீங்க 4 கிலோகிராம்ல இருந்து ஈர்ப்பு மையம் எவ்வளவு தூரத்தில் இருக்குங்கிறத சொல்லணும். எல்லாரும் சொல்லணும். இலகுவான ஒரு கேள்விதான். சரியா? ஓகே. சோ பாருங்க, 4 கிலோகிராம் 6 கிலோகிராம் 20 சென்டிமீட்டர் வேராக்கத்தில் வைக்கப்பட்டிருக்குது. எனவே உங்களுக்கு தெரியும் திணிவுகள விகிதம் தூரத்தில விகிதத்துக்கு நேர்மாறு. அப்படிதானே? திணிவுகள விகிதம் தூரத்தில விகிதத்துக்கு நேர்மாறு அப்படின்னு படிச்சுட்டேன். அந்த அடிப்படையில இங்க 4 கிலோகிராம் 6 கிலோகிராம் இருக்குது. எனவே இவங்க 2 பேரோட ஈர்ப்பு மையம் உதாரணமா இந்த இடத்துல வச்சுட்டு எடுக்கிறேன்.
இவங்க ரெண்டு பேர ஈர்ப்பு மையம் இந்த இடத்துல தொழிற்படும் எடுக்கிறேன். சரியான? இவங்க ரெண்டு பேர ஈர்ப்பு மையம் இந்த இடத்துல இருக்கும் எடுக்கிறேன். இந்த ஈர்ப்பு மையத்துல பருமன் எவ்வளவு ஆயிடுச்சு? அதாவது இது 4 கிலோகிராம் 6 கிலோகிராம் தான். ரைட்? இந்த இடத்துல தொழிற்படுற ஈர்ப்பு மையத்துல பருமன் 10 கிலோகிராமா இருக்கு. அப்படிதானே? அதாவது இது 40 நியூட்டன் பூமி வழங்குற விசை, இவருக்கு பூமி வழங்குற விசை 60 நியூட்டன் இல்லையா? ஜீர பருமன் 10. சோ இது 40 நியூட்டன், இது 60 நியூட்டன் என்றால் விளைவு விசை 100 நியூட்டன். அப்ப 100 நியூட்டன் என்றால் 10 கிலோகிராம்னு சொல்லலாம். அப்ப இந்த ரெண்டு திணிவுகள விளைவு 10 கிலோகிராம். அது ஈர்ப்பு மையம் இந்த இடத்துல இருக்குன்னு எடுத்துக்கொள்ளும். சோ இந்த தூரத்தை நான் x1 என்று சொல்றேன், இந்த தூரத்தை நான் x2 என்று சொல்றேன். எனவே பாருங்க, திணிவுகள விகிதம் தூரத்தில விகிதத்துக்கு நேர்மாறு. சோ திணிவுட விகிதத்தை எடுத்தா 4 கிலோகிராம் 6 கிலோகிராம். அப்ப திணிவுட விகிதம் என்ன? 2க்கு 3. திணிவுட விகிதம் 2க்கு 3 ஆக இருக்கு. அப்படின்னா தூரத்தில விகிதம் என்ன வரும்? திணிவுட விகிதம் 2க்கு 3, தூரத்தில விகிதம் 3க்கு 2 வரும். தூரத்தில விகிதம் 3க்கு 2 வரும். எனவே பாருங்க, 4 கிலோகிராம்ல இருந்து ஈர்ப்பு மையத்திற்கான தூரம் 3 பங்கு என்றால், இந்த தூரம் 3 பங்காக இருந்தால் 6 கிலோகிராம்ல இருந்து ஈர்ப்பு மையத்திற்கான தூரம் 2 பங்காக இருக்கிறது இல்லையா? திணிவுட விகிதம் 2க்கு 3, தூரத்தில விகிதம் 3க்கு 2. அப்ப இது 3 பங்குண்டா இது 2 பங்கு. இப்ப பாருங்க, இந்த ரெண்டு திணிவுகளுக்கு இடையிலான மொத்த தூரம் எவ்வளவு? 20 சென்டிமீட்டர். இது 3 பங்கு, இது 2 பங்கு. மொத்த தூரம் 20 சென்டிமீட்டர்ங்கிறதால நம்ம சொல்லலாம் 5 பங்கு தான் 20 சென்டிமீட்டர். சோ 5 பங்கு 20 சென்டிமீட்டர் என்றால் ஒரு பங்கு என்ன? 4 சென்டிமீட்டர். அப்ப ஒரு பங்கு 4 சென்டிமீட்டர். சோ இங்க இருந்து இது 3 பங்கு தூரத்துல இருக்குது. எனவே இதுல தூரம் என்ன இருக்கும்? ஒரு பங்கு 4 சென்டிமீட்டர் 3 பங்கு தூரம் 12 சென்டிமீட்டராக இருக்கு. அப்ப 4 கிலோகிராம்ல இருந்து ஈர்ப்பு மையத்துக்கான தூரம் 12 சென்டிமீட்டர். ஏற்கனவே நாம படிச்ச நிகர்த்த விசைகளோட தொடர்புடையதா நம்ம இதை யோசிக்கலாம். ஏற்கனவே படிச்ச விடயம் இப்ப நம்ம திணிவுக்கு அப்ளை பண்றோம், ஈர்ப்பு மையத்துக்கு அப்ளை பண்றோம். ரைட்? இன்னும் ஒரு கேள்வி. உருவில் காட்டப்பட்டவாறு எழுதிக் கொள்ளுங்க. இரண்டாவது கேள்வி, உருவில் காட்டப்பட்டவாறு இரு புள்ளி திணிவுகள், உருவில் காட்டப்பட்டவாறு இரு புள்ளி திணிவுகள் 36 சென்டிமீட்டர் வேராக்கத்தில் வைக்கப்பட்டுள்ளது. 36 சென்டிமீட்டர் வேராக்கத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இதன் ஈர்ப்பு மையத்திற்கான தூரத்தை 8 கிலோகிராமில் இருந்து காணும். இதன் ஈர்ப்பு மையத்திற்கான தூரத்தை 8 கிலோகிராமில் இருந்து காண்க. 8 கிலோகிராமில் இருந்து காண்க. இப்ப எனக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. வெரி குட். ஈர்ப்பு மையத்திற்கான தூரத்தை 8 கிலோகிராமில் இருந்து காண்க. 8 கிலோகிராம்ல இருந்து ஈர்ப்பு மையம் எவ்வளவு தூரத்தில் இருக்கின்ற கண்டுபிடி. அவ்வளவுதான்.
சரியா? ஓகே, பாருங்க எப்படி செய்யற வேகமா. சோ திணிவுகள்ல விகிதம் 8 கிலோகிராம் 10 கிலோகிராம். சோ முதலாவது ஈர்ப்பு மைய தடுப்பம். உதாரணமா இந்த ரெண்டு திணிவுகள்ல ஈர்ப்பு மையம் உதாரணத்துக்கு இந்த இடத்துல இருக்கிறது. சரியா? எனவே பாருங்க திணிவுகள்ல விகிதம் 8 10 8 10 4க்கு 5 இல்லையா? திணிவுட விகிதம் என்ன? 4க்கு 5 4க்கு 5. அப்ப தூரத்தில விகிதம் என்ன? தூரத்தில விகிதம் 5க்கு 4. தூரத்தில விகிதம் மாறி வரணும் 5க்கு 4. திணிவுட விகிதம் 4க்கு 5. அப்ப தூரத்தில விகிதம் ஈர்ப்பு மையத்துக்கான இந்த திணிவுகளோட தூரத்தில விகிதம் 5க்கு 4. எனவே பாத்தீங்கன்னா இது 5 பங்கு தூரம், இவரு 4 பங்கு தூரம், இவரு 4 பங்கு தூரம். இங்க இருந்து 5 பங்கு, இங்க இருந்து 4 பங்கு. இப்ப யோசித்து பாருங்க, இவ்வளவும் 5 பங்கு, இவ்வளவும் 4 பங்குட்டால் இதுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட மொத்த பங்கு எவ்வளவு? 5 4 9 பங்கு. சோ இந்த 9 பங்கு தூரம் தான் இதுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட தூரம் என்ன? 36. சோ இந்த 9 பங்கு தான் 36 சென்டிமீட்டர். அப்படின்னால் ஒரு பங்குட பருமன் எவ்வளவு இருக்கிறது? 4 சென்டிமீட்டராக இருக்கும். ஒரு பங்குட பருமன் 4 சென்டிமீட்டர். அந்த வகையில இந்த ஈர்ப்பு மையத்துக்கான தூரம் 5 பங்குங்கிறதால இந்த தூரம் எவ்வளவு வரும்? ஒரு பங்கு 4 சென்டிமீட்டர். இந்த தூரம் 5 தர 4 20 சென்டிமீட்டர் வரும். அதே போல ஒரு பங்கு 4 சென்டிமீட்டர், இங்க 4 பங்கு இருக்குது. அப்ப என்ன வரும்? 16 சென்டிமீட்டர் வரும். எனவே 8 கிலோகிராம்ல இருந்து ஈர்ப்பு மையத்துக்கான தூரம் 5 பங்கு, 5 பங்குட பருமன் 20 சென்டிமீட்டராக இருக்கும். ஈர்ப்பு மையத்துக்கான தூரம் 8 கிலோகிராம்ல இருந்து 20 சென்டிமீட்டர். விளங்குதா? ஓகே, இப்ப நீங்க உங்களோட டியூட் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட டியூட் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட நிலையியல் டியூட் எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப உங்களோட நிலையியல் டியூப்ல 49வது கேள்வி எழுதுங்க. உங்களோட நிலையியல் டியூப்ல 49வது கேள்வி எழுதுங்களா? அந்த கேள்விக்குரிய படம் எப்படி வரணும்? 49வது கேள்வி. எப்படி இருக்கணும் அந்த படம்? 49வது கேள்விக்குரிய படம் எப்படி வரட்டும்? ஈர்ப்பு மையத்துக்கான தூரம் ஏயிலிருந்து இந்த 3 திணிவுகளுக்கான விளையும் ஈர்ப்பு மையம் எங்க இருக்கும் சொல்லி கண்டுபிடிக்கணும். உங்களோட டியூட்ல 49வது கேள்வி எடுத்து செய்ய.
ஏயில இருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. ஒவ்வொன்று 4 மீட்டர் இடைவெளியில திணிவுகளை வச்சிருக்கிறாங்க இல்லையா? கேள்வியில சொல்லப்பட்ட நான் மேலதிகமா தான் படம் கேள்வி இருக்கிறேன். சில பேர் படம் கேள்வி இருக்கிறேன்னு சொல்றீங்க. நான் மேலதிகமா தான் படத்தை கேள்வி வச்சிருக்கிறேன். ஓகே பாருங்க, இந்த 3 திணிவுகள்ல ஈர்ப்பு மையம் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு கற்றுக்கிட்டாங்க. ரைட், முதலாவது பாத்தீங்கன்னா நாம இதுவரைக்கும் செய்த 2 கேள்விகள் அதே போல உதாரணத்திற்கு பாத்தீங்கன்னா எல்லாமே 2 திணிவுகளை வச்சுதான் நம்ம கேள்வி செய்திருக்கிறோம். ஆனா இங்க 3 திணிவுகளை தந்து ஈர்ப்பு மையம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனவே இந்த இடத்துல நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நாம என்ன செய்ய போறோம்னால், ரைட், நல்லா விளங்கிக் கொள்ளணும். நம்ம இந்த இடத்துல என்ன செய்ய போறோம்னா 2 திணிவுகளாக எடுத்து ஈர்ப்பு மையத்தை கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்டுக்கு ஒரு சோடி திணிவெடுத்து ஈர்ப்பு மையத்தை காண்போம். அதுக்கு பிறகு அடுத்த சோடி திணிவெடுத்து ஈர்ப்பு மையத்தை காண போறோம். அந்த வகையில பாருங்க, நல்லா விளங்கிக் கொள்ளணும். இங்க 5 கிலோகிராம், இங்கேயும் 5 கிலோகிராம். இவங்க 2 பேரும் 4 மீட்டர் இடைவெளியில இருக்கிறார், அப்படித்தானே? எனவே இந்த 2 திணிவுகளோட ஈர்ப்பு மையம் சரியா எங்க வரும்? சமனான 2 திணிவுகள் இருந்தா அந்த 2 திணிவுகளோட ஈர்ப்பு மையம் சரியா நடுவுல வரும். அந்த வகையில இந்த 5 கிலோகிராம் இந்த 5 கிலோகிராம் ஈர்ப்பு மையம் பாத்தீங்களா இருந்தால் சரியா இந்த இடத்துல நடுவுல வந்து சேரும். விளங்குதா? இந்த 2 திணிவுக்கும் ஈர்ப்பு மையத்தை நான் பார்க்கிறேன். அப்ப இவங்க 2 பேர் ஈர்ப்பு மையம் சரியா நடுவுல வரும். நடுவுல வந்தால் இந்த தூரம் எவ்வளவு? 2 மீட்டர். இந்த தூரம் இங்கான 2 மீட்டர். விளங்கிட்டா? இப்ப பாருங்க, இவங்க 2 பேர் 5 கிலோகிராம் 5 கிலோகிராம் ஈர்ப்பு மையம் சரியா நடுவுல வரும். அதே நேரத்துல இந்த 2 திணிவுகளோட ஈர்ப்பு மையத்தில பருமன் என்ன? இது 5, இது 5 என்றால் இந்த இடத்துல ஈர்ப்பு மையத்தில பருமன் எவ்வளவு ஆகிறது? இவங்க 5 கிலோகிராம், இவங்க 5 கிலோகிராம், இவங்க 2 பேர் விளையுள் 10 கிலோகிராம். இப்படி சொல்லலாமா இல்லையா? அப்ப இந்த 2 திணிவுகளோட ஈர்ப்பு மையம் சரியா நடுவுல வரும், அது 10 கிலோகிராம். இப்ப யோசிங்க, இப்ப இந்த 2 திணிவுகளுக்கு நாம ஈர்ப்பு மையத்தை கண்டுட்டோம். அது சரியா நடுவுல வரும், அதுல பருமன் 10 கிலோகிராமா இருக்கு. இப்படி நாம இந்த 2 திணிவுகளுக்கு ஈர்ப்பு மையத்தை கண்டதுக்கு பிறகு நாம இந்த 2 திணிவுகளையும் மறந்துடுவோம். இந்த 2 திணிவையும் நாம என்ன செஞ்சிடுவோம்னா மறந்துடுவோம். இவங்களோட சாப்டர் முடிஞ்சு, இவங்க 2 பேரையும் நாம மறந்துட்டோம். இவங்க 2 பேருக்கு தான் நம்ம விளைவுல கண்டுட்டோம். அப்ப அவங்களோட சாப்டர் முடிஞ்சு. இப்ப நாம இவரையும் யோசிப்போம். இவங்க 2 பேரோட விளைவில் இது. ஆக இப்ப இவங்க 2 பேரோட சாப்டர் முடிஞ்சதால இவங்க 2 பேரோட விளைவிலான இந்த திணிவையும் நாம இப்ப யோசிக்க போறோம். அப்படி யோசித்தால் பாருங்க, இதுவும் 10 கிலோகிராம், இதுவும் 10 கிலோகிராம். இந்த 2 10 கிலோகிராமுக்கும் இடைப்பட்ட தூரம் என்ன? இது 2 மீட்டர், இது 4 மீட்டர். அப்ப தூரம் எவ்வளவு? 2க்கும் இடைப்பட்ட தூரம் 6 மீட்டர். அப்படின்னால் இந்த 2 திணிவுகளோட விளைவு ஈர்ப்பு மையம் எங்க வரணும்? சரியா இது 2க்கும்
நடுவுல வரணும். சரியா? இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல வரணும். எனவே இது 10 கிலோகிராம், இது 10 கிலோகிராம், ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் 6 மீட்டர் என்றால் இவங்க ரெண்டு பேர விலையும் சரியா நடுவுல வரணும். அந்த டைம்ல இதுல தூரம் எவ்வளவா இருக்கு? மொத்தம் இதுக்கு இடைப்பட்ட தூரம் 6 மீட்டர் தான். இது 3 மீட்டர், இங்க இருந்து 3 மீட்டர். வருமா இல்லையா? ஆக பாருங்க, ஏந்திர புள்ளியிலிருந்து இந்த தொகுதிர ஈர்ப்பு மையத்துக்கான தூரம் என்ன அப்படின்னு கேட்டால் இவ்வளவும் 2 மீட்டர், இவ்வளவும் 3 மீட்டர். அப்ப நம்ம சொல்லலாம் ஏரியிலிருந்து இந்த 3 திணிவுகள விளையும் ஈர்ப்பு மையத்துக்கான தூரம் 5 மீட்டராக இருக்கும். ஏரியிலிருந்து இந்த தொகுதிர விளையும் ஈர்ப்பு மையத்துக்கான தூரம் என்னன்னு கேட்டால் 5 மீட்டர் என்று சொல்லலாம். ரைட்? இந்த கேள்வியை நான் இன்னும் ஒரு தடவை சொல்றா சொல்லிடுறேன். திருப்பி ஒரு தடவை சொல்றா சொல்றேன். பாருங்க, 5 கிலோகிராம், 5 கிலோகிராம், 10 கிலோகிராம், எல்லாமே 4 மீட்டர் 4 மீட்டர் இடைவெளியில இருக்கு. அப்படிதானே? 4 மீட்டர் 4 மீட்டர் இடைவெளியில இருக்கு. இப்ப நான் என்ன செய்யறேன்? ஃபர்ஸ்டுக்கு இந்த ரெண்டு திணிவுகளோட ஈர்ப்பு மையத்தை பார்க்கிறேன். சரியா? பார்த்தா என்ன வரும்? 5 5. இவங்க ரெண்டு பேரும் விளைவில் எங்க வரும்? சரியா நடுவுல வரும். இவங்க ரெண்டு பேர ஈர்ப்பு மையம் சரியா நடுவுல வரும். அதுல பருமன் 10 கிலோகிராமா இருக்கு. சரியானே? எனவே இவங்க ரெண்டு பேரும் ஈர்ப்பு மையம் நடுவுல வரும். அது 10 கிலோகிராம். இவ்வளவு 4 மீட்டர் இருந்தா இந்த தூரம் வச்சு 2 மீட்டர், இந்த தூரமும் 2 மீட்டர். இப்ப யோசிங்க, இவங்க ரெண்டு பேரும் விலையும் 10 கிலோகிராம் கண்டுட்டோம். இங்கேயும் யார் இருக்கிறா? ஒரு 10 கிலோகிராம் இருக்கு. இங்க ஒரு 10 கிலோகிராம், இங்கேயும் ஒரு 10 கிலோகிராம். இவங்க ரெண்டு பேரும் ஈர்ப்பு மையம் எங்க வரும்? சரியா நடுவுல வரும். இவங்க ரெண்டு பேரும் ஈர்ப்பு மையம் இவங்க ரெண்டு பேருக்கும் சரியா நடுவுல வரும். எனவே இந்த 10 கிலோகிராம் ஈர்ப்பு மையம் சரியா நடுவுல வருவதென்றால் இந்த 10க்கும் இந்த 10க்குமான தூரம் என்ன? இது 2 மீட்டர், இவ்வளவு 4 மீட்டர். அப்ப இடைப்பட்ட தூரம் 6 மீட்டர் தான். இங்க இருந்து இந்த தூரம் 3 மீட்டர், இங்க இருந்து இந்த தூரம் 3 மீட்டர். அப்ப இதுதான் தொகுதியில ஈர்ப்பு மையம் இருக்கிற இடம். எனவே பாத்தீங்கன்னா இதான ஏல இருந்து ஈர்ப்பு மையத்துக்கு தூரம் என்னன்னு கேட்டா இது 2 மீட்டர், இவ்வளவு 3 மீட்டர். அப்ப ஏல இருந்து ஈர்ப்பு மையத்துக்கான தூரம் 5 மீட்டர் என்று சொல்லலாம். ஏல இருந்து ஈர்ப்பு மையத்துக்கான தூரம் 5 மீட்டர் என்று சொல்ல முடியும். விளங்குதா? இப்ப நான் இதே மாதிரி இன்னும் ஒரு கேள்வி தாரேன். இதே மாதிரி ஒரு கேள்வி ஒன்று சந்திப்பேன். எழுதிக் கொள்ளுங்க. உருவில் காட்டப்பட்டவாறு 3 புள்ளி திணிவுகள் உருவில் காட்டப்பட்டவாறு ஒரு கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. உருவில் காட்டப்பட்டவாறு 3 புள்ளி திணிவுகள் ஆறு மீட்டர் வேறாக்கத்தில் வைக்கப்பட்டுள்ளது. 6 மீட்டர் வேறாக்கங்களில் வைக்கப்பட்டுள்ளது. ஆறு மீட்டர் வேறாக்கங்களில் வைக்கப்பட்டுள்ளது. இத்தொகுதியின் ஈர்ப்பு மையத்திற்கான தூரத்தை
இத்தொகுதியின் ஈர்ப்பு மையத்திற்கான தூரத்தை இத்தொகுதியின் ஈர்ப்பு மையத்திற்கான தூரத்தை ஏயில் இருந்து காண்க. ஏயில் இருந்து காண்க. இத்தொகுதியின் ஈர்ப்பு மையத்திற்கான தூரத்தை ஏயில் இருந்து காண்க. பாத்தீங்கன்னா இங்க 1 கிலோகிராம், இங்க 2 கிலோகிராம், இங்க 5 கிலோகிராம் இருக்குது. 6 மீட்டர் வேறாக்கங்கள்ல வைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த தொகுதியில ஈர்ப்பு மையத்தை ஏயில இருந்து காண்க. சோ வேகமா விடையெடுங்க பார்ப்போம். சரியான விடைகள் வந்து கொண்டிருக்குது. பாருங்க, இந்த 3 திணிவுகள்ல ஈர்ப்பு மையம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ரைட். சோ பாத்தீங்கன்னா நான் முதலாவதா இந்த 1 கிலோகிராம் 2 கிலோகிராம் மட்டும் யோசிக்கிறேன். யோசித்தால் இவங்க 2 பேரை மட்டும் யோசிக்கிறேன். யோசித்தால் இங்க திணிவுகளோட விகிதம் 1 கிலோகிராம் 2 கிலோகிராம் தான். திணிவுகளோட விகிதம் 1:2 அப்படித்தானே? ஆக இந்த 2 திணிவுகளோட ஈர்ப்பு மையத்தை எடுத்தீங்களா? இந்த 2 திணிவுகளுக்குமான ஈர்ப்பு மையத்தை எடுத்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்குமான ஈர்ப்பு மையத்தை எடுத்தீங்கன்னா, இந்த ஈர்ப்பு மையத்துக்கான தூரம் 2க்கு 1 இருக்கு. அதாவது இங்க இருந்து 2 பங்கு தூரம், இங்க இருந்து 1 பங்கு தூரம். சரியா? சோ இங்க இருந்து 2 பங்கு, இங்க இருந்து 1 பங்கு. அப்ப மொத்தம் எத்தனை பங்கு? மொத்தம் 3 பங்கு தூரம். யோசித்து பாருங்க, இதுக்கும் இதுக்கும் இடையிலான மொத்த தூரம் எவ்வளவு? 6 மீட்டர். இங்க இருந்து 2 பங்கு, இங்க இருந்து 1 பங்கு, மொத்தம் 3 பங்கு தான் 6 மீட்டர். சோ 3 பங்கு தான் 6 மீட்டர் என்றால் 1 பங்கு எவ்வளவு அடிக்கணும்? 2 மீட்டர் அடிக்கணும். அப்ப நாம சொல்லலாம், இந்த 2 கிலோகிராம்ல இருந்து ஈர்ப்பு மையத்துக்கான இந்த தூரம் 2 மீட்டர். இங்க இருந்து ஈர்ப்பு மையத்துக்கான தூரம் 2 மீட்டர் இப்படி சொல்லலாம். அதே நேரத்துல இது 1 கிலோகிராம், இது 2 கிலோகிராம் தான். இவங்க 2 பேர ஈர்ப்பு மையத்தில பருமன் எவ்வளவு இருக்கும்? இது 1, இது 2 ஈர்ப்பு மையத்தில பருமன் எவ்வளவு இருக்கும்? 3 கிலோகிராம் இருக்கும். சரியா? அப்ப பாருங்க, நான் ஃபர்ஸ்ட்க்கு என்ன செஞ்சேன்னா இந்த 2 திணிவுகளோட ஈர்ப்பு மையத்தை கண்டுபிடிக்கிறேன். அது இங்க இருந்து இந்த 2 கிலோகிராம்ல இருந்து 2 மீட்டர் தூரத்துல இருக்கு. இங்க இருந்து கேட்டா 4 மீட்டர் தூரத்துல இருக்கு. சரியா? இப்படி வரும். இப்படி கண்டத்துக்கு பிறகு நாம இவங்க 2 பேரோட விளைவுல கண்டுபிடிச்சிட்டா நாம இவங்க 2 பேரையும் மறந்துட்டோம். இவங்க 2 பேரையும் நாம மறந்துட்டோம். ஏன்? அவங்களோட விளைவுல நாம கண்டுட்டோம். அப்ப இனி அவங்க தேவையில்லை நமக்கு. இப்ப இவங்க 2 பேரோட விளைவு இந்த அடிக்குது 3 கிலோகிராம். இவங்க 2 பேரோட விளைவு இந்த அடிக்குது 3 கிலோகிராம். இங்க 5 கிலோகிராம் இருக்கு. இப்ப இவங்க 2 பேரையும் யோசி. இந்த 3ஐயும் இந்த 5ஐயும் யோசி. யோசித்து பாருங்க, இங்க 3 கிலோகிராம், இங்க 5 கிலோகிராம் தான். திணிவுட விகிதம் என்ன? 3:5.
அப்ப தூரத்துல விகிதம் என்ன? 5க்கு 3 இருக்கு. திணிவுட விகிதம் 3க்கு 5, அப்ப தூரத்துல விகிதம் 5க்கு 3. எனவே இவங்க 2 பேரு ஈர்ப்பு மையம் உதாரணமா இந்த இடத்துல இருக்குதுன்னு எடுத்தீங்கன்னா, இவங்க 2 பேர் 3 கிலோகிராம் 5 கிலோகிராம் மொத்தம் எவ்வளவு? 8 கிலோகிராம். இவங்க 2 பேர் ஈர்ப்பு மையம் இந்த இடத்துல இருக்கிறது என்றால், இந்த ஈர்ப்பு மையத்துக்கான இதுல இருந்தான தூரம் 5 பங்கு, இதுல இருந்தான தூரம் 3 பங்கு. சோ மொத்தம் எத்தனை பங்கு? 5 பங்கு 3 பங்கு என்றால் 8 பங்கு. அதே நேரத்துல இந்த 3 கிலோகிராமுக்கும் 5 கிலோகிராமுக்கும் இடைப்பட்ட மொத்த தூரம் எவ்வளவு? இவ்வளவும் 2 மீட்டர். இதுல இருந்து இவ்வளவும் 2 மீட்டர், இவ்வளவும் 6 மீட்டர். அப்ப மொத்த தூரம் எவ்வளவு உண்டால் 8 மீட்டர். இந்த 3 கிலோகிராமுக்கும் இந்த 5 கிலோகிராமுக்கும் இடைப்பட்ட தூரம் இது 6 மீட்டர், இது 2 மீட்டர். அப்ப 8 மீட்டர். அப்ப 8 பங்கு தான் 8 மீட்டராக இருக்கு. அப்படின்றால் ஒரு பங்கு 1 மீட்டர் என்று சொல்லலாம். ஒரு பங்கு 1 மீட்டர் என்று சொல்லலாம். எனவே பாருங்க, இந்த 3 கிலோகிராம்ல இருந்து இதுல தூரம் 5 பங்கு. எனவே இந்த தூரம் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 பங்கு. எனவே இது 5 மீட்டர். அப்ப இந்த ஈர்ப்பு மையம் 3 கிலோகிராம்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குது? 5 மீட்டர் தூரத்துல இருக்குது. அதே நேரத்துல ஏயில இருந்து 3 கிலோகிராம் எவ்வளவு தூரத்துல இருக்குது? 4 மீட்டர் தூரத்துல இருக்குது. அப்ப ஒட்டு மொத்தத்துல ஏங்கிற புள்ளியிலிருந்து ஈர்ப்பு மையத்துக்கான தூரம் இவ்வளவும் 4 மீட்டர், இவ்வளவும் 5 மீட்டர். அப்போ 9 மீட்டராக இருக்கு. ஏயிலிருந்து ஈர்ப்பு மையத்துக்குரிய தூரம் 9 மீட்டர். எப்படி நாம் என்ன செய்யலாம்? இந்த கேள்வியை செய்யலாம். சோடியா யோசித்தோம். அவங்களை கண்டு விளைவுகளை காணும். அதுக்கு அளவிட்டு போட்டு அடுத்த 2 எடுத்து விளைவுகளை காணும். ஓகே, இந்த இடத்துல ஈர்ப்பு மையத்தை காண்றதுக்கான இரண்டாவது மெத்தட்டை நான் சொல்ல போறேன். ஈர்ப்பு மையத்தை கண்டுபிடிக்கிறதுக்குரிய இரண்டாவது மெத்தட்டை நான் இப்ப சொல்ல போறேன். சோ ஏற்கனவே நாம போன கிளாஸ்ல நேற்றைய கிளாஸ்ல நாம நோட் போட்டு முதலாவது பாயிண்ட் எழுதியிருந்தோம். இப்ப நீங்க நோட் போட்டு இரண்டாவது பாயிண்ட் எழுதுங்க. நோட் போட்டு ஈர்ப்பு மையம் தொடர்பான இரண்டாவது பாயிண்ட் எழுத போறீங்க. எழுதிக் கொள்ளுங்க. நோட் போட்டு இரண்டாவது பாயிண்ட் எழுதிக் கொள்ளுங்க. நோட் போட்டு இரண்டாவது பாயிண்ட் எழுதுங்களா? எழுதிக் கொள்ளுங்க. யாதேனும் ஒரு புள்ளி பற்றி, யாதேனும் ஒரு புள்ளி அல்லது அச்சு பற்றியா? யாதேனும் ஒரு புள்ளி அல்லது அச்சு பற்றி, யாதேனும் ஒரு புள்ளி அல்லது அச்சு பற்றி யாதேனும் ஒரு புள்ளி அல்லது அச்சு பற்றி திணிவுகளினால் உண்டாக்கப்படும் விளையும் திருப்பம், திணிவுகளினால் உண்டாக்கப்படும் பிராக்கெட்ல நிறைந்து போடுங்களா? நம்ம திணிவுண்டு எழுதினாலும் உண்மையால் திருப்பத்தை ஏற்படுத்துறது ஒரு விசைதான், நிறைதான். திணிவுகளினால் உண்டாக்கப்படும் திருப்பம் போட்டு திணிவுக்கு பக்கத்துல பிராக்கெட்ல நிறைந்து போடும். யாதேனும் ஒரு புள்ளி அல்லது அச்சு பற்றி திணிவுகளினால் பிராக்கெட்ல நிறை, திணிவுகளினால் உண்டாக்கப்படும் விளையுள் திருப்பம், உண்டாக்கப்படும் விளையுள் திருப்பம்
விளையுள் திருப்பம் திணிவுகளினால் உண்டாக்கப்படும் விளையுள் திருப்பம் அப்புள்ளி அல்லது அச்சு பற்றி அப்புள்ளி அல்லது அச்சு பற்றி அப்புள்ளி அல்லது அச்சு பற்றி அப்புள்ளி அல்லது அச்சு பற்றி அத்தொகுதியின் ஈர்ப்பு மையத்தினால் உண்டாக்கப்படும் திருப்பத்திற்கு சமனாகும். அத்தொகுதியின் ஈர்ப்பு மையத்தினால் உண்டாக்கப்படும் திருப்பத்திற்கு சமனாகும். அத்தொகுதியின் ஈர்ப்பு மையத்தினால் உண்டாக்கப்படும் திருப்பத்திற்கு சமனாகும். சரியா? கவனிங்க. இப்ப நான் சொல்லி இருக்கிற இந்த பாயிண்ட் நோட்னு சொல்லி நான் இப்ப சொல்லி இருக்கிற இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சோ இந்த நோட்ல நான் என்ன சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு திணிவு தொகுதி எடுத்தால் M1 M2 M3 இந்த திணிவுகள் எடுத்திருந்தால் இந்த திணிவுகளால யாரேனும் ஒரு புள்ளி அல்லது அச்சு பற்றி உண்டாக்கப்படுகின்ற விளையுள் திருப்பம், இந்த திணிவுகளால யாரேனும் ஒரு புள்ளி அல்லது அச்சு பற்றி உண்டாக்கப்படுகின்ற விளையுள் திருப்பம் என்னதுக்கு சமனாரிக்குமா என்றால், அந்த புள்ளி அல்லது அந்த அச்சு பற்றி இந்த திணிவுகளுடைய ஈர்ப்பு மையம் இருக்குந்தானே, அந்த ஈர்ப்பு மையத்தால் உண்டாக்கப்படுகின்ற திருப்பத்துக்கு சமனாரிக்கும். அதாவது பாத்தீங்கன்னா, திணிவுகளால உண்டாக்கப்படுகின்ற திருப்பங்களுடைய கூட்டுத்தொகை என்னத்துக்கு சமனாரிக்கும்? விளையுள் திருப்பம் என்னத்துக்கு சமனாரிக்கும்னா ஈர்ப்பு மையத்தால உண்டாக்கப்படுகின்ற திருப்பத்துக்கு சமனாரிக்கும். சரி, என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப பாருங்க, இந்த M1 M2 M3ங்கிற 3 திணிவுகள் இருக்கு. இந்த 3 திணிவுகளுக்குமான ஈர்ப்பு மையம் உதாரணமா இந்த இடத்துல இருக்கிறது. இந்த 3 திணிவுகளுக்குமான ஈர்ப்பு மையம் உதாரணமா இந்த இடத்துல இருக்குது எடுப்போம். எனவே இந்த ஈர்ப்பு மையத்தில பருமன் என்ன? இந்த 3 திணிவுகளுக்கான ஈர்ப்பு மையம் இந்த இடத்துல இருக்குது என்றால் இந்த ஈர்ப்பு மையத்தில பருமன் என்ன? இந்த 3 திணிவுகளோட கூட்டுத்தொகை M1 பிளஸ் M2 பிளஸ் M3. இதுதான் இந்த 3 திணிவுகளோட ஈர்ப்பு மையத்தில விசையினது பருமன். அந்த வகையில இப்படி இந்த 3 திணிவுகளுக்கும் நாம ஒரு புள்ளி பற்றி திருப்பம் எடுக்கும். இந்த 3 திணிவுக்கு நான் என்ன செய்ய போறேன்? யாரேனும் ஒரு புள்ளி பற்றி திருப்பம் எடுக்கும். உதாரணமா இந்த இடத்துல எடுக்கும். இதை நான் ஒரு ஏங்கிற புள்ளி எடுக்கும். இந்த ஏங்கிற புள்ளி பற்றி நான் இந்த 3 திணிவுகளுக்கும் திருப்பம் எடுக்க போறேன். சரியா? ஏங்கிற புள்ளி பற்றி நான் இந்த 3 திணிவுகளுக்கும் திருப்பம் எடுக்க போறேன். அந்த வகையில ஏயிலிருந்து M1க்கான தூரத்தை X1 என்று சொல்றேன். ஏயிலிருந்து M2க்கான தூரத்தை X2 என்று சொல்றேன். ஏயிலிருந்து M3க்கான தூரத்தை நான் X3 என்று சொல்றேன். எனவே சொல்லுங்க, நாம A பற்றி திருப்பம் எடுத்தால் இந்த M1னால உண்டாக்கப்படுற திருப்பம் என்ன? திணிவு M1. ஏயிலிருந்தான செங்குத்து தூரம் என்ன? X1. அப்ப A பற்றி M1னால உண்டாக்கப்படுற திருப்பம் M1 into X1. சில பேர் யோசிக்கலாம், திணிவுகளால திருப்பம் வருமானு. நிச்சயமா திணிவுகள் திருப்பத்தை உண்டாக்கலாம், விசைதான் திருப்பத்தை உண்டாகும். ஆனால் பாருங்க, இந்த இடத்துல M1 திணிவு இருக்குதுன்னா அதுல மீனிங் என்ன? இந்த இடத்துல பூமியால வழங்கப்படுற விசை M1G கருத்து. இங்க M2 திணிவு இருக்குதுன்னா இவருக்கு பூமி வழங்குற விசை என்ன? M2G. இங்க M3 திணிவு இருக்குன்னா பூமி வழங்குற விசை என்ன? M3G. எனவே எப்படி பார்த்தாலும் விசைங்கிறது M1G தான் இருக்க போகும்.
ஆனா நான் இந்த ஜியை விட்டு போட்டு சமன்பாடு எழுதுறேன். ஏண்டால் இந்த சமன்பாடு நீங்க எழுதினீங்கன்னா ஓட்டோவா இந்த ஜியை நான் என்ன செய்யும்னா வெட்டுப்படும். ரைட், எனவே நான் அப்படி எழுதி காட்டுறது. சரி, எழுதியே காட்டுறேன். M1ங்கிற திணிவு, M1ங்கிற திணிவுக்கு பூமி வழங்குற விசை என்ன? M1G. எவ்வளவு தூரத்தில் இருக்குது ஏல இருந்து? x1. அப்ப M1G x1. அதே போல A பற்றி M2ஆல் உண்டாக்கப்படுற திருப்பம் என்ன? திணிவு M2G, விசை M2G. ஏல இருந்து தூரம் x2. அப்ப M2G x2. அதே போல A பற்றி M3ஆல் உண்டாக்கப்படுற திருப்பம் என்ன? விசை M3G, தூரம் x3. இப்படி வரும். இப்ப நீங்க திசையை யோசிக்கணும். பாருங்க, A பற்றி M1ஆல உண்டாக்கப்படுற திருப்பம், A பற்றி இந்த M1G-ஆல உண்டாக்கப்படுற திருப்பம் என்ன திசையில வரும்? வலஞ்சுழியில வரும். இந்த A பற்றி M2ஆல உண்டாக்கப்படுற திருப்பம் என்ன சுழியில வரும்? வலஞ்சுழியில வரும். இந்த A பற்றி M3ஆல உண்டாக்கப்படுற திருப்பம் எப்படி வரும்? இடஞ்சுழியில வரும். நீங்க வலஞ்சுழிய மைனஸ் எடுத்தா இடஞ்சுழிய பிளஸ் எடுப்பீங்க, அப்படிதானே? நான் இப்ப என்ன செய்ய போறேன்னா மாறி செய்ய போறேன். A பற்றி நான் திருப்பம் எடுக்கக்குள்ள M1ஆலையும் M2ஆலையும் உண்டாக்கப்படுற திருப்பம் வலஞ்சுழி, A பற்றி M3ஆல உண்டாக்கப்படுற திருப்பம் இடஞ்சுழி தானே. நான் வலஞ்சுழி எல்லாத்தையும் பிளஸ் எடுக்க போறேன். நான் வலஞ்சுழியான திருப்பத்தை பிளஸ் எடுத்தா இடஞ்சுழியான திருப்பத்தை நான் என்ன எடுக்கணும்? மைனஸ் எடுக்கணும். வலஞ்சுழி திருப்பத்தை நம்ம பிளஸ் எடுத்தா இடஞ்சுழி என்ன எடுக்கணும்? மைனஸ் எடுக்கணும். அப்ப இவங்க ரெண்டு பேரும் வலஞ்சுழி, இவர் இடஞ்சுழி, அதால இந்த திருப்பம் மைனஸ். இப்படி இந்த திணிவுகளால உண்டாக்கப்படுகின்ற திருப்பங்களோட கூட்டுத்தொகை என்னதுக்கு சமன்? இந்த ஏங்கிற புள்ளி பற்றி ஈர்ப்பு மையத்தால உண்டாக்கப்படுற திருப்பத்துக்கு சமம். சரி, ஈர்ப்பு மையத்துக்கு பருமன் என்ன? M1 plus M2 plus M3. அப்ப இதுல நிறை என்ன அப்படின்னு கேட்டா M1 plus M2 plus M3 into G2 வரும். அப்ப ஈர்ப்பு மையத்தால் உண்டாக்கப்படுற திருப்பம் என்று கேட்டால் A பற்றி ஈர்ப்பு மையத்தால் உண்டாக்கப்படுற திருப்பம் என்று கேட்டால் ஈர்ப்பு மையத்துல பருமன் என்ன? M1 M2 M3 into G. இதான் இதுல நிறை. ஏயிலிருந்து நான் இந்த ஈர்ப்பு மையத்துக்கான தூரத்தை xg என்று சொல்றேன். ஏயிலிருந்து இந்த ஈர்ப்பு மையத்துக்கான தூரத்தை என்ன சொல்றேன்? xg என்று சொல்றேன். அப்ப A பற்றி ஈர்ப்பு மையத்தால் உண்டாக்கப்படுகின்ற திருப்பம் M1 plus M2 plus M3G into xg என்று வரும். விசை தர செங்குத்து தூரம். புரியுதா? இப்படி இந்த திணிவுகளால உண்டாக்கப்படுகின்ற விளையுள் திருப்பம் என்னத்துக்கு சமன்? அந்த குறிப்பிட்ட புள்ளி பற்றி ஈர்ப்பு மையத்தால் உண்டாக்கப்படுற திருப்பத்துக்கு சமம். இப்ப சமன்பாட்டுல இரண்டு பக்கமும் G இருக்குது. சோ நம்ம G எல்லாம் வெட்டலாம். வெட்டினால் M1 x1 M2 x2 minus M3 x3 என்னதுக்கு சமன்? M1 plus M2 plus M3 into xd க்கு சமம். சோ இதுல இருந்து நீங்க தேவைன்னா என்ன செய்யலாம்? xg இழுவாய் மாற்றம் செய்யலாம். அதாவது A இலிருந்து ஈர்ப்பு மையத்துக்கான தூரம் xg இழுவாய் மாற்றம் செய்தீங்கன்னா M1 x1 M2 x2 minus M3 x3 க்கு M1 plus M2 plus M3 ஆக இருக்கும். எப்படி நாம் என்ன செய்ய முடியும்? ஈர்ப்பு மையத்துக்கான தூரத்தையும் கண்டுபிடிக்க முடியும். அப்ப நான் இங்க சொல்லி இருக்கிற தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாதேனும் ஒரு புள்ளி அல்லது அச்சு பற்றி இந்த திணிவுகளால உண்டாக்கப்படுகின்ற விளையுள் திருப்பம் அந்த புள்ளி அல்லது அந்த அச்சு பற்றி அந்த திணிவு தொகுதியில ஈர்ப்பு மையத்தால உண்டாக்கப்படுகின்ற திருப்பத்துக்கு சமனாக இருக்கு. ரைட்? இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரியான ஒரு தியரிய நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோமா இல்லையா? போன கிளாஸ்ல நம்ம படிச்சோமா இல்லையா? அதுக்கு முதல் கிளாஸ்ல நான் இந்த தியரி இதே மாதிரி ஒரு தியரி சொல்லி தந்தனா இல்லையா? என்ன தியரி? இதே மாதிரி ஒரு தியரியை நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். நாம என்ன சொன்னோம்? விசையை தொடர்பு படுத்தி அந்த தியரி நான் உங்களுக்கு சொல்லி இருக்கேன். என்ன சொன்னால், யாரேனும் ஒரு புள்ளி பற்றி யாரேனும் ஒரு புள்ளி அல்லது அச்சு பற்றி விசைகளால உண்டாக்கப்படுகின்ற விளையுள் திருப்பம் ஞாபகப்படுத்தி பாருங்க. யாரேனும் ஒரு புள்ளி பற்றி
விசைகளால உண்டாக்கப்படுகின்ற விளையும் திருப்பம் அந்த புள்ளி பற்றி இந்த விசைகள விளையுள் விசையால உண்டாக்கப்படுகின்ற திருப்பத்துக்கு சமன் அப்படின்னு படிச்சிருந்தோம். சோ அதே விடயத்தை தான் நாம இங்க திணிவ தொடர்பு படுத்தி எழுதி வச்சிருக்கோம். ஏற்கனவே நாம படிச்ச அதே விஷயம் தான் இங்க நாம திணிவ தொடர்பு படுத்தி எழுதி வச்சிருக்கோம். அதாவது யாதேனும் ஒரு புள்ளி பற்றி விசைகளால் உண்டாக்கப்படுற விளையுள் திருப்பம் விளையுள் விசையால் உண்டாக்கப்படுற திருப்பத்துக்கு சமன் என்று படிச்சோம். இங்க எப்படி படிக்கிறோம்? யாதேனும் ஒரு புள்ளி பற்றி திணிவுகளால உண்டாக்கப்படுகின்ற விளையுள் திருப்பம் ஈர்ப்பு மையத்தால், ஈர்ப்பு மையம்ங்கிறது யாரு? இந்த திணிவுகளோட விளையுள் விசை தொழிற்படுற புள்ளி. அப்ப இந்த யாதேனும் ஒரு புள்ளி பற்றி திணிவுகளால் உண்டாக்கப்படுற திருப்பம் அப்புள்ளி பற்றி ஈர்ப்பு மையத்தால் உண்டாக்கப்படுற திருப்பத்துக்கு சமனாகும் அப்படிங்கிற ஒரு விடயத்தை சொன்னோம். சரியா? சோ அந்த வகையில சோ இப்ப நீங்க என்ன செய்து போறீங்கன்னா அந்த நோட்டுல இந்த சமன்பாடு அப்படியே தெளிவா எழுதி காட்டுங்க. இந்த படத்தையும் சமன்பாட்டையும் தெளிவாக எழுதி காட்டுங்க. கேள்வி செய்யக்குள்ள தெளிவாகும், யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில விடயங்கள் தியரட்டிக்கலா சொல்லும் போது இந்த மாதிரி ஆங்கில எழுத்துக்களை வச்சு எழுதி கொண்டிருக்கக்குள்ள சில பேருக்கு கஷ்டமா இருக்கும். சரியான? இதே விடயத்தை நம்ம உதாரணங்களால டீல் பண்ணும் போது பருமன்களை போட்டு டீல் பண்ணக்குள்ள இன்ஷால்லா அது தெளிவா ஈஸியா விளங்கும். ரைட்? ஃபர்ஸ்ட்டுக்கு தியரட்டிக்கலா அதை எழுதி வச்சுக்கணும். சமன்பாடு எழுதணும். சரியா? இப்ப நாம சொன்ன தியரியை இன்னும் தெளிவுபடுத்துறதுக்காக நாம சில உதாரணங்களை பார்க்கணும். நான் இப்ப சொல்லி இருக்கிற இந்த தியரியை தெளிவாக்கி கொள்றதுக்காக இன்ஷால்லா நம்ம செய்ய போறோம். சில உதாரணங்களை பார்க்கணும். அந்த வகையில நான் இப்ப உங்களுக்கு கடைசியா செய்து காட்டினேன். கடைசியா நாம செய்த கேள்வி, அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கடைசியா ஒரு கேள்வி செய்திருந்தோம். 1 கிலோகிராம் 2 கிலோகிராம் 5 கிலோகிராம் 6 மீட்டர் தூரம் இப்படின்னு நாம ஒரு கேள்வி வந்து செய்திருந்தோம் இல்லையா? அதாவது இந்த 3 திணிவுகளோட ஈர்ப்பு மையம் ஏங்குற இந்த புள்ளியிலிருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கும் அப்படிங்கிறதா அந்த கேள்வி. சோ இந்த கேள்வியை நாம சோடி திணிவுகளுக்கு விளைவுல கண்டு நாம கண்டுபிடிச்சோம். அதாவது திணிவுகள் இந்த 2 சோடியை இந்த சோடி எடுத்து
திணிவுட விகிதம் 1:2 என்றால் தூரத்தில விகிதம் 2:1. பிறகு இவங்கள விளைவையும் இதையும் எடுத்து அந்த சோடிக்கு நாம் என்ன செய்யலாம், ஈர்ப்பு மையத்தை கண்டுபிடிச்சோம். இப்படி நம்ம சோடியா ஈர்ப்பு மையத்தை கண்டு இந்த 3 திணிவுகளுக்கான விளையுள் ஈர்ப்பு மையத்தை கண்டுபிடிச்சிருந்தேன். இப்ப இந்த கேள்விய நான் இப்ப படிப்பிச்சேன், இப்ப நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிற இந்த தியரி மூலமா செய்து காட்ட போறேன். சரியான அந்த வகையில பாருங்க, மெத்தட் 2 ஏற்கனவே செய்த கேள்விக்குரிய 2வது மெத்தட். அந்த வகையில பாருங்க, நான் இந்த 3 திணிவுகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட புள்ளி பற்றி திருப்பம் எடுக்க போறோம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், யாதேனும் ஒரு புள்ளி அல்லது அச்சு பற்றி திணிவுகளால உண்டாக்கப்படுற திருப்பங்களோட அச்சர கணித கூட்டுத்தொகை, அதாவது விளையுள் திருப்பம். இவ்வாறு உருவாக்கப்படுகின்ற திணிவுகளால் உண்டாக்கப்படுகின்ற விளையுள் திருப்பமானது அந்த திணிவுகளோட ஈர்ப்பு மையத்தால் உண்டாக்கப்படுகின்ற திருப்பத்துக்கு சமம். அப்படித்தானே? எனவே நான் இந்த 3 திணிவுகளுக்கும் ஏங்கிற புள்ளி பற்றி திருப்பம் எடுக்க போறோம். இந்த 3 திணிவுகளுக்கும் நான் ஏங்கிற இந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுக்க போறோம். அப்படி எடுத்தால் சொல்லுங்க, 2 கிலோகிராமால ஏ பற்றி உண்டாக்கப்படுற திருப்பம் என்ன? திணிவு 2 கிலோகிராம், ஏயிலிருந்து 2 கிலோகிராமுக்கான தூரம் 6 மீட்டர். அப்ப திணிவு 2 கிலோகிராம், தூரம் 6, 2 தர 6 எழுதும். 2 கிலோகிராம் 20 நியூட்டன் நீங்க மாத்தி எழுதுங்கிற அவசியம் இல்லை. அதான் நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டு ஜி எல்லாம் வெட்டுப்படும். அப்ப 2 கிலோகிராம், தூரம் 6, அப்ப 2 தர 6 எழுதும். அதே போல ஏயிலிருந்து 5 கிலோகிராமுக்கான தூரம் என்ன? 6 மீட்டர், 6 மீட்டர் 12 மீட்டர். அப்ப திணிவு 5 கிலோகிராம், ஏயிலிருந்து எவ்வளவு தூரம்? 12, அப்ப 5 தர 12 எழுதலாம். அதே மாதிரி ஏயிலிருந்து 1 கிலோகிராமுக்கான தூரம் என்ன? இவர திருப்பம் எழுதிட்டோம், இவர திருப்பத்தை எழுதிட்டோம். இப்ப 1 கிலோகிராம் திருப்பத்தை எழுதும். ஏயிலிருந்து 1 கிலோகிராமுக்கான தூரம் என்ன? ஏங்கிற புள்ளி 1 கிலோகிராம்ல தான் இருக்குது. எனவே ஏயிலிருந்து 1 கிலோகிராமுக்கான தூரம் 0. அதாவது இந்த 1 கிலோகிராமால ஏ பற்றி திருப்பம் உண்டாக்கப்படாது. இப்படி நாம திருப்பங்கள்ல கூட்டுத்தொகையை எழுதிட்டோம். அதே நேரத்துல திசையை நாம யோசித்துக் கொள்ளணும். ஏ பற்றி 2 கிலோகிராமால உண்டாக்கப்படுற திருப்பம் வலஞ்சுழி 20 நியூட்டன், இப்படித்தான் சொல்லிக்கொள்ளும் வலஞ்சுழி. ஏ பற்றி 5 கிலோகிராமால உண்டாக்கப்படுற திருப்பமும் வலஞ்சுழி. அப்ப ரெண்டுமே பிளஸ் தான். சரியான இப்படி திருப்பங்கள கூட்டுத்தொகை விளையுள் திருப்பம். இந்த 3 திணிவுகள ஈர்ப்பு மையம், இந்த 3 திணிவுகள ஈர்ப்பு மையம் எங்க இருக்குன்னு தெரியாது. உதாரணமா இந்த 3 திணிவுகள ஈர்ப்பு மையம் இந்த இடத்துல இருக்குதுன்னு நாம அனுமானம் அப்படி எடுத்தோம்னால் இந்த ஈர்ப்பு மையத்துல பருமன் என்ன வரும்? இந்த 3 திணிவுகளுக்குமான ஈர்ப்பு மையம். அப்ப இதுல பருமன் என்ன? மொத்த திணிவு 5 கிலோகிராம், 2 கிலோகிராம், 1 கிலோகிராம். அப்ப எவ்வளவு மொத்த திணிவு? 5, 2, 1, அப்ப 8 கிலோகிராம். அப்ப இந்த 3 திணிவுகள ஈர்ப்பு மையத்துல பருமன் 8 கிலோகிராம். அதே நேரத்துல ஏயிலிருந்து இந்த 3 திணிவுகளுக்குமான ஈர்ப்பு மையத்தில தூரத்தை நான் xg சொல்றேன். ஏயிலிருந்து இந்த 3 திணிவுகளுக்குமான ஈர்ப்பு மையத்தில தூரத்தை நான் xg சொல்றேன். எனவே சொல்லுங்க, ஏங்கிற புள்ளி பற்றி இந்த ஈர்ப்பு மையத்தால உண்டாக்கப்படுற திருப்பம் என்ன? திணிவு 8 கிலோகிராம், ஏயிலிருந்து இந்த ஈர்ப்பு மையம் 8 கிலோகிராமுக்கான தூரம் xg. அப்ப 8 into xg வரும். சரியா? இப்ப பாருங்க, 2 தர 6 12, 5 தர 12 60, 1 தர 0 0 தான் 8xg. அப்ப 60 சக 12 72 சமன் 8xg. இதுல இருந்து xg சமன் 72 × 8. 72 8ஆல பிரிச்சமா இருந்தால் 9 அப்படின்னு வரும். அப்ப ஈர்ப்பு மையத்துக்கான தூரம் 9 மீட்டர். ஏயிலிருந்து ஈர்ப்பு மையத்துக்கான தூரம் 9 மீட்டர். விளங்குது? அப்படி செய்த விளங்குது? என்ன ஐடியா?
சின்ன பெருசா யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சின்ன ஒரு விடயம் தான். அதாவது யாரேனும் ஒரு புள்ளி பற்றி திணிவுகளுக்கு திருப்ப தருங்க, திருப்ப எடுக்கிற திசையை மட்டும் யோசிச்சு கொள்ளுங்க. சரியான? ஏன்னா 80 நியூட்டன் எப்படி தொழிற்படும், 50 நியூட்டன் எப்படி தொழிற்படும்னா, சாரி 20 நியூட்டன் எப்படி தொழிற்படும்னா, ஏ பற்றி இவரால் உண்டாக்கப்படும் திருப்பம் வளைஞ்சுட்டா, இவரால் உண்டாக்கப்படும் திருப்பமும் வளைஞ்சுட்டா. நாம வளைஞ்சுழிய பிளஸ் எடுத்தா இடஞ்சுழிய மைனஸ் எடுக்கணும். சரியான? அப்ப இங்க எல்லாமே வளைஞ்சுழிங்கிறதுக்கான எல்லாமே பிளஸ்ல வந்துடும். இப்படி திணிவுகளால் உண்டாக்கப்படும் விளையும் திருப்பத்தை ஈர்ப்பு மையத்தால் உண்டாக்கப்படும் திருப்பத்துக்கு சமப்படுத்தி ஈர்ப்பு மையத்துக்கான தூரத்தை கண்டுபிடிச்சிருக்கிறது. சரி, ஓகே. செய்யாத இந்த இரண்டாவது மெத்தட் போட்டு இதையும் நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க, வேகமா நோட் பண்ணி கொள்ளுங்க. சரியா? ஓகே. சோ இதே உதாரணத்தை இதே மெத்தட்ல நீங்க இன்னொரு கேள்வியை ட்ரை பண்ணுங்க, இன்னொரு கேள்வியை ட்ரை பண்ணுங்க. ஓகே. சோ இந்த கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. உருவில் காட்டப்பட்டுள்ள திணிவு தொகுதியின் உருவில் காட்டப்பட்டுள்ள திணிவு தொகுதியின் எல்லாரும் நல்லா யோசித்து விடை எழுதப்படும். யார் யாரு சரியான விடை எழுதுறீங்கன்னு பார்ப்போம். உருவில் காட்டப்பட்டுள்ள திணிவு தொகுதியின் ஈர்ப்பு மையத்திற்கான தூரத்தை புள்ளி P இலிருந்து காண்க. உருவில் காட்டப்பட்டுள்ள திணிவு தொகுதியின் ஈர்ப்பு மையத்திற்கான தூரத்தை புள்ளி P இல் இருந்து காண்க. காட்டப்பட்டுள்ள திணிவு தொகுதியின் ஈர்ப்பு மையத்தை புள்ளி P இல் இருந்து காண்க. இங்க இருக்கிற பருமன்கள்லாம் சொல்லிக்கொள்றேன். இது 2 கிலோகிராம், 3 கிலோகிராம், 4 கிலோகிராம், 1 கிலோகிராம். சரியா? 2, 3, 4, 1. எல்லா தூரமும் 1 சென்டிமீட்டரா? எல்லா தூரமும் 1 சென்டிமீட்டர். இதான் புள்ளி P. இதுல இருந்து ஈர்ப்பு மையம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கும். சோ பாப்போமே எத்தனை பேர் சரியா அனுப்புறீங்கன்னு விட. புள்ளி P இலிருந்து ஈர்ப்பு மையத்துக்கான தூரம்.
நிறைய சரியான விடைகள் வந்து கொண்டிருக்குது. வெரி குட். நான் யார் யார் சரியான விடை அனுப்பியிருக்கீங்கிறத சொல்லிக் கொள்றேன்னா, சோ இந்த கேள்வியில முதலாவது சரியான விடையை வந்துகிட்டு பிஓசி ஏஜே 11 அப்படிங்கிறவர் தான் முதலாவது அனுப்பியிருக்கிறாரு சரியான விடையை. பிஓசி ஏஜே 11. அடுத்து சரியான விட பிஓசி 083. பிஓசி 083. அடுத்து சரியான விட LM 38, LB 116, POC 075, LM 18, S4P 12, NC 19, NC 131, POC 039, POC 083, அனான் ஜக்ஷான் LB 154, NMC 0391 மஹ்பூப், POC 047, NMC 0378, LM 42, S4P 28, POC 30, NMC POC 30 வராது, NMC ஹாலிதீன், LM 14, POC 58, முகமது அஜுவத், S4P 22, POC 015, LB 148, POC 038 ஹம்தா, POC 84, S4P 6, NC 144, POC 012, LB. இப்படி நிறைய பேர் வந்துகிட்டு இன்னும் சரியான விடைகளை அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. ரைட், வெரி குட். சோ பாருங்க, சின்ன ஐடியா இல்லையா? அப்ப இப்படியான கேள்விகளுக்கு நாம சோடியா திணிவெடுத்து விளைவுல கண்டுபிடிக்க போனோம்னா ரொம்ப கஷ்டப்படும். சோடியா இவங்களுக்கு விளைவுல கண்டுபிடிக்க போனோம்னா என்ன செஞ்சிருவோம்? ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுவோம். எனவே இப்படியான கேள்விகளுக்கு நாம இதுக்கு முதல் செய்த மெத்தட்டும் இலகுவான மெத்தட் தான். கேள்விகளை பொறுத்து இலகுத்தன்மை மாறுபடுமா? சோடியா விளைவுல காண்றதும் ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் சில கேள்விகளுக்கு இலகுவாது, இந்த மெத்தட் இன்னும் சில கேள்விக்கு இலகு. எனவே இப்ப நம்ம ஈர்ப்பு மையத்துக்கான கூடுதல் பார்ப்போம். பாருங்க, நான் புள்ளி P இருந்து திருப்பம் எடுக்க போறேன். உங்களுக்கு தெரியும், திணிவுகளோட திருப்பங்களோட கூட்டுத்தொகை, அச்சர கணித கூட்டுத்தொகை, விளைவு திருப்பம் ஈர்ப்பு மையத்தால் உண்டாக்கப்படுகின்ற திருப்பத்துக்கு சார்பு. சோ நான் வேகமா செய்து கொள்ற நேரம் இல்லை இல்லையா? சோ புள்ளி P இருந்து 3 கிலோகிராமுக்கு திருப்பம் எடுத்தா, திணிவு 3 கிலோகிராம், தூரம் 1 சென்டிமீட்டர். அப்ப நான் மீட்டருக்குலாம் மாற்றி கொண்டிருக்கல, ஏன்னா ரெண்டு பக்கமும் சென்டிமீட்டர் வரும், அதனால வெட்டு பண்ணு. சோ 3 கிலோகிராம், தூரம் 1 சென்டிமீட்டர். அதே போல P இருந்து 4 கிலோகிராம் உண்டாக்கப்படுது, 4 கிலோகிராம், தூரம் 2 சென்டிமீட்டர். அதே போல 1 கிலோகிராமால் உண்டாக்கப்படுது, 1 கிலோகிராம், தூரம் 3 சென்டிமீட்டர். இந்த P இருந்து இந்த 3 திணிவும் உண்டாக்குற திருப்பம் வலஞ்சுழி. இந்த P இருந்து 2 கிலோகிராம் உண்டாக்குற திருப்பம் இடஞ்சுழி இல்லையா? அப்ப இது திணிவு 2 கிலோகிராம், தூரம் 1 சென்டிமீட்டர், -2 தர 1. இப்படி திணிவுகளால் உண்டாக்கப்படுற விளைவு திருப்பத்தை கண்டு, இது என்னத்துக்கு சமம்? ஈர்ப்பு மையத்தால் உண்டாக்கப்படுற திருப்பத்துக்கு சமம். சோ ஈர்ப்பு மையம் எங்க இருக்குன்னு தெரியா? யூகிப்போம். உதாரணமா ஈர்ப்பு மையம் இந்த இடத்துல இருக்குது, எடுத்தமா இருந்தால் இந்த புள்ளி P இருந்து ஈர்ப்பு மையத்துக்கான தூரம், தூரத்தை நான் xg அப்படின்னு சொல்றேன். ரைட், அதே மாதிரி ஈர்ப்பு மையத்துல பருமன் எவ்வளவு? இந்த 4 திணிவுகளோட நிறை தொழிற்படுற புள்ளி. அப்ப இதுல திணிவுட பருமன் என்ன? 4 கிலோகிராம், 1 கிலோகிராம் 5, 3 கிலோகிராம் 8, 2 கிலோகிராம் 10. அப்ப ஈர்ப்பு மையத்துல பருமன் என்னன்னா 10 கிலோகிராம். ஈர்ப்பு மையத்துல மொத்த திணிவு என்ன? 10 கிலோகிராம். ஆக புள்ளி P இருந்து ஈர்ப்பு மையத்துக்கான தூரம் xg, ஈர்ப்பு மையத்துல திணிவு 10. அப்ப திணிவு 10 கிலோகிராம், தூரம் xg இப்படி வருது. இப்ப பாருங்க, 3 4 தர 8, 3 தர 1 3, 2 தர 1 -2, 10 xg க்கு சமம்.
இப்ப இதுல இருந்து 8 3 11 11 3 14 14 இருந்து 2 கழிச்சா 12 சமன் 10 xg. சோ இதுல இருந்து xg சமன் 12 10ஆல பிரிச்சமா இருந்தால் 1.2 சென்டிமீட்டர். சரியா? பாருங்க ஈர்ப்பு மையத்துக்கான தூரம் புள்ளி P ல இருந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா இருந்தால் 1.2 சென்டிமீட்டராக இருக்கு. ரைட்? ஓகே. சோ அதே மாதிரி இந்த இடத்துல நான் உங்களுக்கு சில ஹோம்வொர்க்கை கண்டிப் பண்றேன். உங்களோட டியூட்ல இருக்கக்கூடிய கேள்விகள் சில கேள்விகளை கட்டாயம் செய்து பார்த்துட்டு வாங்க. நம்ம அடுத்த கிளாஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். பாஸ்ட் பேப்பர் கேள்வியில நம்ம இன்ஷா அல்லாஹ் வார கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணுவோமா. சோ சாட்டர்டே கிளாஸ்ல நம்ம இன்ஷா அல்லாஹ் பாஸ்ட் பேப்பர் கேள்விகளை நம்ம செய்ய போறோம். சோ அதுக்கு முதல் நீங்க இந்த கேள்விகளை ட்ரை பண்ணிட்டு வாங்க. 47வது கேள்வி, 48வது கேள்வி, 47வது கேள்வி, 48வது கேள்வி, இது ரெண்டும் போதும். இந்த ரெண்டு கேள்விகளையும் நீங்க என்ன செய்யுங்கன்னா அடுத்த கிளாஸுக்கு வரக்குள்ள செய்துட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த கேள்விகளை பார்த்துட்டு இந்த புள்ளி திணிவோடு தொடர்புடைய பாஸ்ட் பேப்பர் கேள்விகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்து பார்ப்போம். சரி, ஓகே. இதோட நம்ம இந்த கிளாஸ் முடிச்சுக்கொள்ளும். நான் இன்றைய கிளாஸ் நான் யூடியூப்ல அப்லோட் பண்றேன். சில பேருக்கு வந்து இது நெட்வொர்க் பிரச்சனை, வீடியோ இல்லாம இந்த பிரச்சனை ஒன்று இருக்குது. சோ யூடியூப்ல நான் அப்லோட் பண்றேன். ஓரளவுக்கு கிளியரா இருக்கு நான் நம்புறேன். ஓகே, ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.